ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கேங் மேனை பற்றி ஒரு நியூஸ் தான், லேட்டஸ்ட் நியூஸ் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு. அதாவது என்னென்னா 10,000 வேக்கன்சியை வேகமாக ஃபில் பண்ண சொல்லி சிஐடியு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின் வாரியம் நீதிமன்றத்தில் அறிவுரை பெற்று 14,954 பேரை கேங்மேன் பதவிக்கு தேர்வு செய்தது. இதில் 10,000 பேரை நிரப்புவதற்காக அறிவித்துள்ளது. ஆனால் தேர்ச்சி பட்டியல் வெளியிட்டு பணி நியமன ஆணை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்த பொழுதே கேங்மேன் பதவிகளை நிரப்ப நடவடிக்கை எடுத்த தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகமும் தற்பொழுது தொழிற்சங்கங்களின் வழக்கை காரணம் காட்டுவது சரியல்ல. களப்பிரிவில் 23,000 கள உதவியாளர்களும் 8,000 மேற்பட்ட கம்பியாளர் பதவிகளும் காலி பணியிடங்களாக உள்ள நிலுவையில் கேங்மேன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் பணி நியமன உத்தரவு வழங்க வேண்டும். எனவே மின்துறை அமைச்சர் தொழிற்சங்கங்களின் வழக்கை காரணம் காட்டாமல் கடந்த காலங்களில் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது நியமனம் செய்யப்பட்ட உத்தரவுகளை கணக்கில் கொண்டும் கேங்மேன் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமன உத்தரவு வழங்க வேண்டும். இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கேங்மேன் பதவிக்கு கூடிய சீக்கிரமே அந்த பதவியில் உள்ள அந்த யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்குலாம் பணி நியமன ஆணை ஈஸியாக வழங்கிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு.